ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நைட்டு வந்து சப்பாத்தி போட போகிறேன். அதுக்கு வந்து முட்டை கிரேவி செய்ய போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் காய வச்சாச்சு. இதில் சோம்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 5 முட்டை வேக வச்சுருக்கேன் கிரேவிக்கு. பாருங்கள் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கோதுமை மாவு வந்து பிசைஞ்சிட்டு வந்துடலாம் சப்பாத்திக்கு. என்னடா டெய்லி சப்பாத்தி போடுறீங்கன்னு நினைக்காதீங்க. என்னுடைய பசங்களுக்கு வந்து நான் சாப்பாடு கொடுக்குற பசங்களுக்கு வந்து நைட்டு வந்து அவங்க சப்பாத்தி தான் கேட்பாங்க. அதனால் டெய்லி சப்பாத்தி போட்டு கிரேவி மட்டும் மாற்றி மாற்றி கொடுப்பேன். பாருங்கள், இதோட வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையை போட்டு இப்போ குழம்பு வந்து பச்சை வாசனை போக கொதிக்க வச்சாச்சு. இப்போ வந்து தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றிடலாம். அரைச்சி ஊற்றினா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், தேங்காய் முந்திரி அரைச்சி ஊற்றியாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்தி போட்டு நம்ம பசங்களுக்கு கொடுத்துருந்தோம்.